பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான காஸ்பல் ஸ்பார்க் மீடியா ஊழியத்தை நேசிக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக சாட்சிகள் பகுதியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அல்லது நம்முடைய மீடியா வாயிலாக பலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என் பெயர் தமிழ்ச்செல்வன். புதிய விடியல் ஊழியங்கள் என்கிற ஊழியத்தை கடந்த 2021 ஆரம்பித்து செய்து வருகிறேன். என் சாட்சியை சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு பைபிள் வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனம், பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். ஆக என் வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாளையும் என்னை ரட்சித்த அந்த அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், ஒரு செய்தியை நான் பேசுவதை விட வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து செய்தியாக மாற்றி அமைத்திருக்கிறார். அங்கே இந்த சாட்சியை சொல்வது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரால்ஸை பார்த்துட்டு போகிற கூட்டத்தின் மத்தியில் அல்லது கமர்ஷியலாக இருக்கிற வீடியோக்களையும் நிகழ்வையும் பார்க்குற ஒரு கூட்டத்தின் மத்தியில் சாட்சியை கேட்குறதுக்குன்னு மக்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட மக்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் சொல்லிவிட்டேன். முழு பெயர் தமிழ்ச்செல்வன். நான் பிறந்த பகுதி ஊர் எது என்று சொன்னால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி என்கிற தாலுக்கா. இந்த பவானி எப்படிப்பட்ட தாலுக்கான்னு சொன்னால் 2 ஆறுக்கு நடுவில் அந்த ஊர் இருக்குது. காவேரி ஆறு, பவானி ஆறு, 2 ஆறும் சேர்ற இடத்த சங்கமம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரிய கோயிலில் சிவனடியாரா பித்தா பிறைச்சூடி எம்மானே என்று சொல்லி பாடல்களை பாடி பக்தி ஸ்லோகங்கள் சொல்லி வளர்ந்து வந்தேன். ஸோ நான் தூங்கி எழுந்த உடனே நான் சொல்லுகிற ஸ்லோகம், வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி நம பிரப நிர்விக்னம் நிர்வே தேவ சர்வகாயீசு சர்வதாகன்னு சொல்லி இப்படி பாடல்களை எழுந்த உடனே சொல்லிட்டு நான் என்னுடைய நாட்களை தொடங்குவது உண்டு. என்னுடைய அப்பா ஒரு சின்ன வியாபாரி, என்னுடைய அம்மா 4 சகோதரிகள். என்னுடைய தகப்பனார் ஒரு குலசாமி கோயிலிலே பூசாரி பிரிவில் முக்கியமான ஒரு பதவி வகித்தவர். ஸோ எங்களுக்கு எல்லாமே எங்கள் வாழ்க்கை முழுவதும் கோயிலை சுற்றியும் கடவுளை சுற்றியும் தான் இருக்குது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏகாதசி, கிருத்திகை, கார்த்திகை, பங்குனி, தை, உத்திராடம்னு சொல்லி சின்னதுலேருந்தே எங்களுக்கு விரதம் அனுசரிக்கிறதுலாம் சொல்லி கொடுத்ததுனால ஸோ பாரம்பரியமாகவே ஒரு பக்தி மார்க்கத்தில் வளர்ந்து வந்தேன். நான் இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் தான் கோயில் உண்டு. ஒரு 3வது வகுப்புக்கு மேலாக அங்கே சூஸ்ன்னு சொல்லி தருகிற ஒரு அண்ணனோடு சேர்ந்து சிவனடியார் குழுவில் இணைஞ்சேன். ஒரு 3வது 4வது படிக்கிற ஸ்டேஜிலேருந்து அப்படி போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்குள்ளாக பக்தி மேலோங்கி வந்தது. ஸோ அந்த ஊரில் அந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. காலையில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பாராயண நமஸ்காரம் சொல்லிவிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய பையை எடுத்துகிட்டு என்னுடைய ஹோம்ஒர்க்கு கோயில் வளாகத்தில் உட்காந்து ஹோம்ஒர்க்கு முடிச்சுட்டு கடைசியாக அந்த சிவனடியார் குழுவோடு இணைஞ்சி அந்த பல்லக்கில் கடைசி கால பூஜை நடக்கிறப்ப பல்லக்கில் தூக்கிட்டு வரும்பொழுது நான் முன்னாடி மத்தில் அடிச்சுட்டு காவேரி பவானி அமிர்த நதி திருமேனி சங்கமத்தில் விற்றிருக்கிறவர் வருகிறான்னு சொல்லி டம் டம் டம்னு அடிச்சுட்டு அந்த நாட்களை மறக்க முடியாது. கடைசியாக அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வந்து படுப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருந்தது. என்னுடைய தகப்பனார் தாயார் எங்களை வெளியே எங்கேயாவது அக்கேஷன் கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க கோயில் குளத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ராமேஸ்வரம், திருநள்ளாறு, திருச்செந்தூர், திருத்தணி. அது மட்டும் இல்லை, அப்பா ஒரு கோயிலில் சபரிமலைக்கு என்னை 2வது படிக்கிற நாட்கள் வந்து தோளில் சுமந்துட்டு போனாங்க. 5வது படிக்கிற நாட்களில் நானே நடந்து போனேன். ஸோ 6, 7 போயிட்டு 8வது வரைக்கும் நான் வந்து கோயிலில்
அப்படி சபரிமலை மலைக்கெல்லாம் ஏறி நடந்து போன நாட்களை மறக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காரு. நான் படித்துட்டு இருந்தது கவர்மெண்ட் பள்ளியில். 9th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது வீட்டுச்சூழல் காரணமாகவும் சில கேள்விக்குறிகள், எதிர்காலத்தை குறித்த சில கேள்விகள் என் வாழ்க்கையில் எழும்புறப்ப என்ன நடக்கும் அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பயத்தோடு நான் ஒரு நாள் ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு அண்ணன் வந்து இயேசுவை முதலாவது என் வாழ்க்கையில் முதலாக இயேசுங்கிற வார்த்தையை என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதில்லை. இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கார், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற பகுதியில் பெரிய கிறிஸ்தவ கூட்டம் கிடையாது. எளிமையான மக்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வருவார். அப்போ சாக்லேட் கொடுப்பாரு. நானும் ஓடி போய் சாக்லேட் வாங்கியிருக்கேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் தாத்தா பர்த்டே அவர் அதனால தான் சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கிறிஸ்மஸ் தாத்தா பர்த்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் என்ன தியாகம் செய்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். நிறுத்துங்க, நீங்கள்லாம் வெளிநாட்டு கைக்கூலிங்க, நீங்கள் காசு வாங்கிட்டு மதம் மாத்திர ஒரு கூட்டம்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். அவரை திட்ட ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் அவர் அடிக்க போகலான்னு வாயை மூடுங்கன்னு, நான் 9th படிக்கிறப்ப அவர் என்னோட பெரியவர், அவர்கிட்ட வாயை மூடுங்கன்னு பேசிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போன நாட்களை மறக்க முடியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி இது இயேசு எப்படிப்பட்டவன் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கன்னாரு. பெரிய சத்தியத்தை எனக்கு அவர் சொல்லலை, வந்து பாருங்கள் எது இயேசு எப்படிப்பட்டவன் சொன்னார். அதுதான் அவர் சொன்ன வார்த்தைங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட இந்த இயேசு எப்படிப்பட்டவன் போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு கோபத்தோடு தான் நான் கிளம்பி அங்கே அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காவி வெட்டி சட்டையை போட்டுட்டு பட்டையும் உத்திராட்சி கொட்டையும் போட்டு போனேன். நான் அதுக்கு முந்தின நாள் அவங்க ஒரு பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த பாஸ்டருக்கு எனக்கும் வாக்குவாதம். நீங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் தம்பி அப்படின்னு. சர்ச்சுக்கு போனால் அது சின்ன கூடாரம், ஒரு ஆக்ஸ்பர்டா ஷீட் போட்டு ஹாலோ பிரிக்ஸ் கல்லில் 10க்கு 10 சைஸில் இருக்கிற ஒரு இடத்துல போய் இது சர்ச்சா? நான் பார்த்தேன் ஊரில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, தென்னிந்திய திருச்சபை, நல்லா பெருசாக இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது சர்ச்சு மாதிரியே தெரிலையே, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. போய் உட்காந்தேன். என்ன நடக்குதுன்னு சுற்றி பார்த்தா பாவம் மக்கள், எளிமையான மக்கள் கைத்தட்டி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பாட்டு, வனாந்திரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, அல்லேலூயா என் வாழ்வு செழித்திடுமே. பாஸ்டர் அந்த பாட்டை நடத்துகிறப்ப சொல்கிறார், வனாந்திர வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கையில் இயேசு செழிப்பை கொடுப்பார். நான் யோசித்தேன், வனாந்திரத்தில் எங்கேயா செழிப்பு? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனுஷன் செழிப்பை எங்கே பார்க்க முடியும்? தண்ணீரை கூட அவன் தேட முடியாது. பார்க்குற இடம்லாம் காணல் நீர் மட்டும்தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, தங்கிறதுக்கு இடம் இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில் வனாந்திர வாழ்க்கை மாறும், செழிப்பாகும். இப்படி பொய்யான வார்த்தைகளை சொல்லி தான் இந்த கிறிஸ்தவங்களை மதம் மாற்றுறாங்க போல இருக்கு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது வேத பகுதியை பாஸ்டர் திருப்பி வாசித்தார். 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ரத்தம் வாழ்க்கையை மாற்றுமா? எங்கள் அப்பா குலசாமி கோயிலில் பூசாரியாக இருக்கார். ஆடுகளை கொண்டு வருவாங்க, தெளிப்பாங்க, வெட்டுவாங்க, ரத்தம் தெளிக்கும். அந்த ரத்தத்தை எடுத்து நெற்றியில் இடுவாங்க, நிலைக்காலில் இடுவாங்க. அந்த பாத்திரத்தின் மேலே அங்கே சமைக்கிற பொங்கல் பாத்திரத்தின் மேலே, அந்த தட்டுமுட்டுகள் மேலே அந்த ரத்தத்தை இடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படி ரத்தம் மாற்றும்? அன்றைக்கு பிரசங்கியார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்ங்கிற வார்த்தையை சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் பாவத்துக்கான பரிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்காரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைங்கிற அந்த வார்த்தையை சொன்னோன்னே கண்ணை மூடி நான் வணங்க ஆரம்பித்தேன். அந்த ஜெப நேரத்தில் நான் சொன்ன வார்த்தை, 33 கோடி தேவர்களை ஆராதிக்கிறேன், பாராயண நமஸ்காரம் பண்ணுறேன். அங்கே பிரத்யட்சணை என் வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன். ஏகாதசி, கார்த்திகை, பங்குனி, தை, உத்திராடம்னா எல்லாம் எனக்கு பரிச்சயமான ஒன்று. ஆனால் ஏசுங்கிற இந்த தெய்வத்தை இன்றைக்கி நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இயேசுவே நீ மெய்யான கடவுள்னா உண்மை எனக்கு காட்டும். அன்பானவர்களே, அந்த என்கவுண்டர் தான் ஒரு ஆண்டவர் சந்திக்கிற அந்த தருணம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு என்னுடைய சுற்றி இருக்கிற பகுதி வெறுய ஒரு நிசப்தம் ஆயிடுச்சு. சத்தமில்லாத அந்த நேரத்தில் என்னுடைய ஆவியை ஒருவர் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கார் ஒரு இருளான பகுதியில். அங்கே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினவராக நான் அவரை தரிசித்தேன். உனக்காக மரித்தேன், உன்னை நேசிக்கிறேன்னு அந்த வார்த்தை
கேட்ட உடனே ஆவி எனக்குள்ளே உள்ளே வந்தது. என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்திச்சோம் பண்ணேன். ஏன் அந்த விஷயம் நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நான் சின்ன வயசுலேருந்து சினிமா படங்களில் பார்த்து சாமி படங்கள் வழியாக கடவுள் இப்படி இருப்பாங்கிற ஒரு கற்பனையில் வாழ்ந்த ஒரு ஆள் நான். ஆனால் மெய்யாக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே என் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. கண்ணை வாழ்க்கையில் அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். ஐயோ அப்பா, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் அனுபவிச்சதில்லை. எத்தனையோ பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டிருக்கேன், எத்தனையோ கோயில் குளங்களில் போயிருக்கேன். ஆனால் உள்ளத்தில் அந்த ஒரு 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 சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, அது சொல்லணும்னா அந்த யாரோ என் மீது ஒரு பெரிய அன்பு செலுத்தின ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். இந்த இயேசு இப்படிப்பட்டவன் சொல்லி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு புதிய ஏற்பாடு புத்தகத்தை வாங்கிட்டு போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்தை திருப்பி திருப்பி வாசித்தேன். நான் பார்த்த அவதாரங்களெல்லாம் அரக்கர்களை அழைக்க வந்த அவதாரங்களாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பரிசுத்த பலியாக, பூரண பலியாக, எல்லாருக்குமான பாவ விமோச்சனத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்கான்னு கேட்டப்ப, ஐயோ, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அந்த சந்தோஷத்தின் உச்சத்தை நான் எப்படியே வார்த்தைகளால் வர்ணிப்பேன்னு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசித்து இந்த அன்பை ஆழமாக புரிந்து 15 நாட்களுக்குள்ளாக இயேசுதான் என் ரட்சகர்னு சொல்லி அன்றைக்கி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். ரொம்ப சீக்கிரட்டாக சர்ச்சுக்கு போனேன். விஷயத்தை கேள்விப்பட்டு எங்கள் அப்பா அப்படிலாம் போகக்கூடாதுன்னு என்னை வார்ன் பண்ணார். இல்லை, நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், கோயிலுக்கு ஏன் போக மாட்டேன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சு என்னை அடிக்க ஆரம்பித்தார். நைட்டு எங்களுக்குன்னு ஒரு கோயில் வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறை உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்களாவது வச்சுருப்பாங்க. அதன் மத்தியில் உட்கார வச்சு என்னை அடித்தார். இயேசுவை விட்டுரு, நம்ம உத்திராட்ச கொட்டை எடுத்து போடு, பட்டை எடுத்து நெத்தியில் இடு. இல்லை, நான் அதுக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது. நான் இயேசு என் உள்ளத்தில் ஏற்றிருக்கேன். இயேசு என் ரட்சகராக இருக்கார். நான் அவரை போய் சந்திக்கிறேன். நீங்கள் இப்படி என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்கன்றப்ப எங்கள் அப்பா என்னை 3 மணி நேரம் அடித்தார். 2லேருந்து 3 மணி நேரம் என்னை அடித்தார். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா கையை ரொம்ப உயரமாக உயர்த்துறப்ப மேலே இந்த ஆணியில் கை கிழிச்சப்ப தெய்வ குத்தமாயிருன்னு சொல்லி என்னை அடிக்கிறது விட்டார். ஸோ அன்னைக்கு சொல்லி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, விரட்டி பார்த்தாங்க. ஒரு ஸ்டேஜில் என்னை இந்த வீட்டில் நீ இருந்தேன்னா என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு என்னை அப்படியே விட்டுட்டாங்க. 9th பாதியில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. திருப்பி தொடரணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணி போனாலும் மறுபடியும் வீட்டில் எந்த விதமான உதவி கிடைக்காதனால பாதியில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. 2 முறை 9th ஸ்டாண்டர்ட் இடைநீட்டல்ங்கிற ஒரு சூழலில் வெளியேற வேண்டியதாகிடுச்சு. ஆனால் என் பெற்றோரை நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன், சந்திப்பேன். ஆனால் என் மேலே கோபத்தையும் ஒரு மாதிரி உக்கிரகத்தையும் வெறுப்பையும் என் மேலே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் என்னுடைய உறவெல்லாம் என்னை கைவிட்டுருச்சு. என்னுடைய கூட இருந்த நண்பர்கள்லாம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டாம்னு சொல்லி என்னை தள்ளிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் மதம், ஒரு தாழ்த்தப்பட்டவர்களின் மதன்ற அந்த எல்லான கண்ணோட்டத்தில் வாழ்கிற மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் எனக்குள்ளே வந்ததை அவங்களால தாங்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் நான் வேதத்தை தொடர்ந்து வாசித்தேன். வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கினுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அப்படியா அருமையான அந்த சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தேன். எத்தனை அடி வாங்கினாலும், வாங்கினாலும், சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. நிறைய நேரம் பஸ் ஸ்டாண்டில், சேப்பலில், ஃப்ரெண்ட்ஸ் ரூமில், சில நேரம் எங்கள் அப்பா தேடிட்டு வந்து அடிப்பார். இந்த ஊரில் இருந்தாலும் நம்ம மான மரியாதைலாம் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையின் மத்தியில் நான் கடந்து போனேன். பிரியமானவர்களே, எனக்கு நடந்த விஷயத்த நான் ரொம்ப எமோஷனலாக சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டங்கிற மாதிரி என்னால் காட்ட முடியும். ஆனால் அப்படி என்னை காட்டுறது சாட்சியாக இருக்க முடியாது. என்னை ரட்சித்து இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்டுவது தான் ஒரு சிறந்த அப்படி நாம மகிமைக்கான சாட்சியாக இருக்க நம்புகிறேன். அதனால் நான் எமோஷனலாக எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் என்னையும் என்னை நேசித்த கிறிஸ்தவ நண்பர்கள் ஒரு சில நேரங்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. இல்லையா, பாஸ்டர் ஒரு எளிமையான சின்ன பாஸ்டர், அவங்க சின்ன ஊழியத்தை கட்டி அமைச்சு செய்துட்டு இருந்தாங்க. அவங்களாலையும் பெரிய அளவில் உதவி செய்ய முடியல. ஆனால் அவங்களாம் என் மேலே காமிச்ச அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் என்னை வளர்க்க ஆரம்பிச்சிது. அப்போ நான் பகலெல்லாம்
பவானிலேருந்து பக்கத்தில் குமாரபாளையங்கிற இடத்துல பவர்லூம்ஸ் ஃபேக்ட்ரி நிறையா இருந்துச்சு. அங்கே போய் ஒரு சின்ன நூல் ஓட்டுற வேலையை செய்துட்டு அதில் வார சம்பளம் 150 ரூபா வாங்கி என்னுடைய சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொண்டதுனால நான் ஒரு முட்டாளாவா, ஒரு அறிவில்லாதவனா, ஒரு மூளை வளர்ச்சி குன்றியவனாக இருக்கக்கூடாது சுவாமி, உலக அறிவில்லாதவனாகவும் இருக்கக்கூடாது, வேத அறிவை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கீங்க, படிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்றப்ப சங்கீதம் 19வது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதியை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது என்று சொன்னப்ப, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் அதிகமாக வாசிக்கிறேன் ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே ஒரு ஞானத்துக்கு நேராக நடத்துக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம், அதோடு கூட உலகத்தில் இருக்கிற அந்த படிப்பையும் படிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா என்னுடைய பேசிக் நீடே சந்திக்காத சூழலில் ஸ்கூல் பக்கம் போக முடியல. குழந்தை தொழிலாளர் பள்ளின்னு சொல்லி குமாரபாளையத்தில் இருக்கிற அப்பெக்ஸ் காலனின்னு ஒரு இடத்துல இருக்க அந்த பகுதியில் இருக்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே 14 இயர்ஸ் தான் சைல்டு லேபர், நீங்கள் 15 கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னப்போ 15வது வயசில் தான் நான் வந்து 10th எழுத முயற்சி செய்கிறப்ப எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நானே எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கொண்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் அப்ளை பண்ணி 10th நான் ஜாயின் பண்ணேன். ப்ரைவேட்டாக எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலமாக ஈரோட்டில் ஒரு சின்ன வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது அவங்க உனக்கு பேங்க்கில் ஒரு சின்ன வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எளிமையான வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் டேட் சயின்டியை முடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்க ஆரம்பித்து முடிக்கிற டைமில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலையில் நான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்தேன். மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த தருணத்தில் 2003 4வது வருஷம் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோன்ட்டு நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பார்ப்போம், பேசுவோம். ஆனால் அன்பு காட்டுறதுக்கோ அன்பாக 2 வார்த்தை பேசுறதுக்கோ அவங்களால முடியாத சூழலில் அவங்களுடைய தாட்டெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு. ஆனால் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், அதில் என்ன வருத்தம் அவங்களுக்குன்னு சொல்லி பல நாட்களில் பேசியிருக்கேன். ஆனால் அவங்க அதை பொருட்படுத்துறது கிடையாது. ஒரு நாள் 2003வது வருஷம் கிறிஸ்மஸ் நாட்களில் பஜனைக்குழுவோட கேரல்ஸ் பாடுகிற பஜனைக்குழுவோட எங்கள் வீட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலான்னு கூப்பிட்டப்ப பாஸ்டர் மற்றவங்களாம் சொன்னாங்க, அங்கே நீ கத்தி பாடுறப்ப சத்தங்கத்தை எங்கிட்ட ஓடி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், இல்லை வாங்க நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலான்னு சொல்லி போய் அந்த நடுஜாமத்தில் பிறந்தான்னு பாட்டு பாடுறப்ப எங்கள் அப்பா எவனாதுன்னு கதவை திறந்துட்டு வந்தோடனே கூட இருக்க 2-3 பேர் ஓடிட்டாங்க. பஜனை குழுவில் இருக்கவர், அப்பா அவங்க அப்பா எதுவும் அட்டாக் பண்ணிட மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லி, அப்பா இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார், அவரை போல் அன்புள்ள கடவுள் வேறு யாரும் கிடையாது, இன்றைக்கி அவர் நம்ம வீட்டை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தால் நான் தான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். இப்போ வீட்டுக்குள்ளே வான் கூப்பிட்டாரு, நாங்கள் குழுவாக போனோம். காட் பிளஸ் யூ மை டியர் சன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு இயேசுடைய அன்பை குறித்து சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கிற அந்த நேரத்தில் ஐசிஐசி பேங்க்கில் ரெப்ரசன்டேட்டிவாக 2005வது வருஷத்துலேருந்து 2007வது வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து என்ன ஆண்டவரே செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு போய் நானே நடந்து போய் தூரத்தில் இருக்க அந்த கிராம பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து பாட்டு பாடி அவங்க உற்சாகப்படுத்திட்டு எனக்கு இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு செலவு பண்ணிட்டு வருவேன். சில நேரத்தில் பஸ்ஸுக்கு காசு இருக்காது, 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு வந்தேன். அன்றைக்கெல்லாம் கேட்பதற்கும் விசாரிக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார், கைவிட மாட்டான்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளாக மேலோங்கி நின்றது. இந்த கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டு இருந்தேன். ஐசிஐசி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் குழந்தை தொழிலாளர் பள்ளியில் படித்து வந்த அந்த ஒரு அனுபவமும் எனக்குள்ள இருந்ததுனால மேக்சிமம் கிராம பகுதிக்கு போய் கிராமத்தில் இருக்கிற படிப்புக்காக இயங்குகிற பிள்ளைங்களை சந்தித்து அவங்களுக்கும் கடவுளுடைய அன்பை ஷேர் பண்ணி படிக்கிறதுக்கான என்ஜிஓஸை கைட் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் உதவி செய்தார். அதுக்கப்புறம் 2006வது வருஷம்
எனக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய ஊழியத்தில் ட்ரைப்ஸ் மத்தியில், மலைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்றப்ப நான் அன்றைக்கி ஊழியம் செய்யணும்னா விபிஎஸ் நடத்துறதுக்கு நான் என் பேரை கொடுத்துருந்தேன். அந்த விபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி வேதாகம ஐக்கிய சங்கத்தில் ஒரு பயிற்சி எடுக்கணும், விபிஎஸ் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் போனப்போ தான் வேதாகம ஐக்கிய சங்க ஊழியன்ற ஒரு இயக்கம் இருந்தது எனக்கு தெரியும். அந்த இயக்கம் பண்ண அந்த பயிற்சியை பார்த்துட்டு அந்த வருஷம் நான் அங்கே சித்தேரி சிட்லிங்கிற பகுதியில் ஊழியங்களை நிறைவேற்றி முடிச்சுட்டு 2007 நான் அவங்களோட ஊழியத்தில் இணைஞ்சேன். அப்போது நான் ரொம்ப கேட்டேன்னே, எனக்கு கிறிஸ்தவ அனுபவம் ரொம்ப குறைவு தான். என்னுடைய குடும்ப பின்னணியும் கிறிஸ்தவ பின்னணியும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டப்போ வேதாகம ஐக்கிய சங்கத்தினுடைய முன்னாள் தேசிய இயக்குனர், அப்பொழுது கலை செயலாளராக மத்திய தமிழகத்துக்கு பொறுப்பாக இருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் உள்ளே வந்தேன். ப்ரொமோஷன் இருக்கிற முன்னேற்ற பணியாளனாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாட்களில் 2010 வரைக்கும் கோயம்புத்தூர் பகுதியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 2007 ஜூன் மாதம் ஒரு 15வது நாள் எங்கள் அப்பாக்கிட்ட போய், நான் ஏசுவாமிக்காக ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு போய் நிற்கிறப்ப, இல்லை நீ எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு ஓரமாக நீ இருந்துட்டு போ, எங்கள் கண்ணு முன்னாடி இருந்துட்டு போயிடு, நாளைக்கு நான் செத்தேன்னா எனக்கு கொல்லி வச்சுட்டு இல்லைனா மண்ணு தள்ளிட்டு போயிடுனாங்க. இல்லை இயேசுக்கு தேவைன்னு சொல்லி 2007 வருஷம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய பெட்டி படுக்கை துணியோடு எழுந்து கோயம்புத்தூர் பகுதியில் போய் ஊழியத்தில் இணைச்சிக்கொள்ள என்ன ஆண்டவர் பயன்படுத்தினார். 2010 வரைக்கும் முன்னேற்ற பணியாளராக இருந்தேன். 2011 கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. அப்போ எம்பிஏ படிக்கணும்னு ஆர்வத்தில் எம்பிஏ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வெளியே வந்தப்போ ஒரு வருஷம் வாலிபர் ஆத்தும ஆதாய குழுங்கிற ஒரு இயக்கத்தில் இணைஞ்சு ஊழியம் செய்தேன். அந்த ஒரு வருஷம் அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்தப்போ திருப்பி எனக்கு சில்ட்ரன் மேலே இருந்த பாரத்தினால சென்னை பகுதிக்கு நான் திருப்பி அப்ளை பண்ணி வந்தேன். சென்னை பகுதியில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆண்டவர் ஊழியங்களை கற்றுக் கொடுத்தாரு. என்னை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். 2011 14 வரைக்கும் ஊழியத்தில் ஓடிட்டு இருந்தேன். எனக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தேன். யாரும் எனக்கு அதை எடுத்து செய்ய முன் வராத பட்சத்தில் வேதாகம ஐக்கிய சங்கத்தில் மூத்த ஊழியராக இருந்த அண்ணன் ஹெர்பர்ட் சாமியல் என்னுடைய திருமணத்துக்காக பிரயாசப்பட்டாங்க. ஒரு திருமண வாழ்க்கைக்கு எனக்கு ஒழுங்கு செய்யும்படியாக அவங்க பெண் பார்த்து என்னுடைய துணைவியாரை வைஸ்லின் ஜிஜின்னு சொல்லி அவங்க எம்எஸ்சி பிஎட் முடித்த ஒரு பெண்மணியை அவங்க பார்த்து என்னுடைய திருமணத்துக்கு அவங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. என் திருமணத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிச்சார். 2014 திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகும்பொழுது எனக்குன்னு சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் கிடையாது. ஆனால் நான் நம்பிக்கையோடு அந்த இயக்குனர் அந்த அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் நீங்கள் முன்னே நின்று செய்யுங்க, என்னுடைய பெற்றோர் இதை எடுத்து செய்ய முடியாது, பெற்றோர் ஸ்தானத்தில் நீங்கள் நின்று செய்யுங்க, தேவைகளை இயேசு கிறிஸ்து சந்திப்பான்னு சொன்னப்போ அவங்க சந்தோஷமாக எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அற்புதமாக என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய இயக்கத்தில் இருந்த அண்ணன்மார் அக்காமார் இவர்களுடைய துணையோடு கூட திருமணத்துடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட திருமணத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். 2015 வருஷம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி எனக்கு தனியாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் துணையோடு எங்களை துணையோடு இணைத்த ஆண்டவர் எங்களுடைய இருவருக்கும் ஒரு அழகான ஆண் பிள்ளையை கற்றுக் கொடுத்தார். காஜி ஸ்தோத்திரம் என்கிற பிள்ளையாண்டான். ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2015 அவன் பிறந்தான். 2017 ஹேனியல் ஜோன்ஸ்ன்ற ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். ஸோ அப்பொழுது இறையியல் கல்லூரியில் ஒரு 4 வருஷம் தொலைதூர கல்வியில் படித்தேன். செனட் ஆஃப் செரம்பூர் கல்கட்டாவில். அப்படி படித்து கொண்டிருக்கிற நாட்களில் ஊழியங்களை அழகாக நிறைவேற்றி வந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப தாகத்தோடும் பாரத்தோடும் நிறைய பிள்ளைகள் மத்தியில் போய் கல்லூரி வார்த்தையை சொன்னேன். டே அண்ட் நைட் கண் விழித்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தேன். அந்த நாட்களில் அந்த பிள்ளைகளை ஆதாயம் பண்ண நாட்களை மறக்க முடியாது. ஸோ வருஷங்கள் 2010 2020 வரைக்கும் வந்துட்டேன். 2020 ஒரு மாற்றத்துக்கான அழைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 2021 நியூ டான் மினிஸ்ட்ரிங்கிற ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியத்தின் வழியாக சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வேதத்தை வாசிக்காத பிள்ளைகளை கண்டுபிடித்து ஒரு வருட வேதாகம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவங்க எத்தனை நாளைக்குள்ளே வாசித்து முடிப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு சின்ன ப்ராமிசஸை வாங்கிட்டு
அவங்கள எவ்ரி 15 days 1 month ஃபாலோ பண்ணி அந்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் எல்லா விதத்துலையும் உதவி செய்து, வேதாகமத்தை வாசிக்கிறப்பயே பைபிள் எக்ஸ்போஷர் மீட்னு ஒரு நாள் ஒரு நாள் செமினார் நடத்தி இப்படி வேதாகமம் வந்தது, எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தாங்கன்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த வேதாகமத்தை வாசித்து முடித்த பிள்ளைங்களுக்கு சீஷத்துவ முகாமில் அவங்க கொண்டு வந்து அவர்களை 5 வருஷம் சீஷத்துவ முகாமில் நடத்தி அவங்கள உருவாக்கி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அநேக இடங்களில் போய் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இன்றைக்கு 1-to-1 இவாஞ்சலிசம், தனிநபருக்கு சுவிசேஷம், தனி ஒரு நபருக்கு வேதாகம்ங்கிற அந்த நோக்கத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் மாஸ்டர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடி முடிக்க உதவி செய்திருக்கிறார். ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியாவில் ஆயர் பட்டத்தை வாங்க அருட்பொழிவு பெற ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஆத்தங்கரையில் குளிக்கிற ஒரு இடத்துல வந்து என்னை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி ஊழியங்களை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய பாரம்பரியம்னு சொல்லி ஒரு பெரிய பின்னணியத்தை கொண்டிருந்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பாரம்பரியத்தை உடைச்சி எனக்குன்னு முன்னாடி இருந்த அடையாளத்தை மாற்றி ஒன்றுமே இல்லாமல் உள்ள வரும்பொழுது எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து இன்றைக்கு என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நான் ஒன்று சொல்லணுன்னா, பவுல் ரோமர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது, தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவே அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னை நடத்தி வந்த நாட்களை மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் பலர் சொல்லுவாங்க, அது மார்க்கம், நல்ல வழி, நல்ல போதனை. ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு நல்ல அனுபவம். கடவுளோடு இணைந்து அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு, அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கருத்தை பிடிச்சு நடக்கிற உன்னதமான வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா அடையாளங்களுக்காகவுமே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் என்னை கொண்டு வந்த நாட்களில் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் என்னை ஊழியக்காரன் ஆக்கினார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஊழியங்களை கொடுத்தார், இன்றைக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எங்கும் போய் பிரசங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். என்னை வழி நடத்திட்டு வந்த ஆண்டவருக்கும், என்னை உருவாக்கின வேதாகம ஐக்கிய சங்க ஊழியங்களுக்கும், எனக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களுக்கும், என்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் என்னுடைய துணை நிற்கிற என்னுடைய அருமையான துணைவியார் பிள்ளைகளுக்கும், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் அதிகமாக நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. மே காட் பிளஸ் யூ.